ஹாய் மக்களே, வணக்கம். ஐ எம் அட்வொகேட் ஜெயசித்ரா முருகேசன். வெல்கம் டு அவர் சேனல். ஒரு தவறை ஒரு சாதாரண குடிமகன் செய்தால் ஒரு விதமாகவும், ஒரு பெரிய அதிகாரி அல்லது செல்வாக்குமிக்க நபர் செய்தால் வேறு விதமாகவும் சட்டம் பார்க்கலாமா? உங்களுக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டம் என்று இருக்கலாமா? பணம், பதவி, அதிகாரம் இருப்பவர்கள் சட்டத்தை விட மேலானவர்களா? அல்லது ஒரு ஜனநாயக நாட்டின் அனைவரும் ஒரே சட்டத்தின் கீழ் வாழ வேண்டுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான அடிப்படை உரிமைகளில் ஒன்றான ஆர்டிகல் 14 நமக்கு வழங்குகிறது. ஆர்டிகல் 14 என்பது சட்ட மாணவர்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டப்பிரிவு அல்ல. இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையையும் நேரடியாக தொடும் ஒரு அடிப்படை உரிமை. உண்மையில் ஆர்டிகல் 14 முதல் 18 வரை உள்ள சமத்துவ உரிமைகளுக்கு ஆர்டிகல் 14 அடித்தளமாக இருக்கிறது. அதனால்தான் பல சட்ட அறிஞர்கள் இதை ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈக்வாலிட்டி என்று அழைக்கிறார்கள். ஆர்டிகல் 14 இரண்டு முக்கியமான கொள்கைகளை பற்றி பேசுகிறது. ஃபர்ஸ்ட், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. செகண்ட், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மேலும் ஒரே சூழ்நிலையில் இருக்கும் அனைவருக்கும் சட்டம் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரி தோன்றலாம், ஆனால் இரண்டுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கிறது. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா என்பது யாருக்கும் தனி சலுகை இல்லை என்பது குறிக்கிறது. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது ஒரே நிலையில் இருக்கும் நபர்களிடம் சட்டம் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பதனை குறிக்கிறது. இதன் அடிப்படை நோக்கம் ரூல் ஆஃப் லா எனப்படும் சட்ட ஆட்சியை உறுதி செய்வதாகும். அதாவது இந்தியாவில் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்களும் அல்ல. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு உடையவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் ஒரே அளவுகோல்தான். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வாங்க. நம் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் சென்றால் ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன அபராதமோ அதே தவறை ஒரு பெரிய அதிகாரி அல்லது அரசியல்வாதி செய்தாலும் சட்டத்தின் அடிப்படை கொள்கைப்படி அதே விதிமுறைகள் தான் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் சட்டம் ஒருவரின் பதவி, பணம் அல்லது செல்வாக்கை பார்த்து மாறக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 14 மைய கருத்து. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் சமம் என்று ஆர்டிகல் 14 சொல்வதால் அனைவரையும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. ஈக்குவலிட்டி டஸ் நாட் மீன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவலிட்டி. அதாவது அனைவரையும் அப்படியே ஒரே மாதிரி நடத்துவது சமத்துவம் அல்ல. சமமானவர்களை சமமாக நடத்த வேண்டும். சமமற்ற நிலையில் இருப்பவர்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும். அதனால் தான் ரிசர்வேஷன் போன்ற சிறப்பு ஏற்பாடுகளை சட்டம் அனுமதிக்கிறது. வரலாற்று ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதனால் ரிசர்வேஷன் என்பது ஆர்டிகல் 14க்கு எதிரானது அல்ல. மாறாக சமமற்றவர்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு நடவடிக்கையாகும். அதுவே உண்மையான சமத்துவத்தை உருவாக்க உதவுகிறது. மேலும் ஆர்டிகல் 14 இந்திய குடிமக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் இந்த பாதுகாப்பு பொருந்தும். அதனால் அரசு எந்த நபரிடம் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, அரசாங்கமே இந்த உரிமையை மீறினால் என்ன ஆகும்? இதற்கு பதில் சொல்லும் மிக முக்கியமான வழக்குதான் மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978. 1977ஆம் ஆண்டு மேனகா காந்தி அவர்களின் பாஸ்போர்ட்டை மத்திய அரசு திடீரென பறிமுதல் செய்தது. அப்போது அவர் என்ன காரணத்திற்காக என் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்தீர்கள் என்று கேட்டார். ஆனால் அரசாங்கம் தெளிவான காரணத்தை தெரிவிக்கவில்லை. இதை அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். அப்போது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான கருத்தை கூறியது. அரசாங்கம் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் காரணங்களின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும். அதாவது அரசு நடவடிக்கை தன்னிச்சையாகவும் நியாயமற்றதாகவும் இருந்தால் அது ஆர்டிகல் 14 அடிப்படை நோக்கத்திற்கு எதிரானதாக இருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இப்போது ஒரு நடைமுறை கேள்வி, உங்களுடைய ஆர்டிகல் 14 உரிமை மீறப்பட்டால் என்ன செய்யலாம்?
உங்களை மட்டும் காரணமின்றி வேறுபடுத்தி நடத்தினால், அரசு அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுத்தால் அல்லது சட்டத்தின் முன் சமமான நடத்தையை மறுத்தால் நீங்கள் அமைதியாக அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. முதலில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். மேல் அதிகாரியிடம் முறையிடலாம். தேவையான ஆதாரங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். தகவல் தேவைப்பட்டால் RTI சட்டத்தின் கீழ் தகவல்களை கோரலாம். அதற்கு பிறகும் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் ஆர்டிகல் 226 கீழ் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் அல்லது ஆர்டிகல் 32 கீழ் உச்சநீதிமன்றத்தையும் அணுகலாம். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீதிமன்றங்கள் அரசு நடவடிக்கைகளை பரிசோதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளன. அதனால்தான் ஆர்டிகல் 14 என்பது வெறும் புத்தகத்தில் எழுதப்பட்ட சட்ட வார்த்தை அல்ல, தேவைப்படும் நேரத்தில் மக்களை பாதுகாக்கும் அரசியலமைப்பின் ஒரு வலுவான வாக்குறுதி. முடிவாக, ஆர்டிகல் 14 என்பது ஒரு சாதாரண சட்டப்பிரிவு அல்ல. இந்திய ஜனநாயகத்தில் சமத்துவத்தையும் நியாயத்தையும் சட்ட ஆட்சியையும் உறுதி செய்யும் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும். சட்டம் அனைவரையும் சமமாக நடத்தும் போது மட்டுமே மக்கள் நீதியின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். அந்த நம்பிக்கையை பாதுகாக்கும் அரசியலமைப்பின் வாக்குறுதி தான் ஆர்டிகல் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்க வேண்டும். இதுவே ஆர்டிகல் 14 சாரம். உங்களுக்கு இது போன்ற உரிமைகள் மறுக்கப்பட்டதாக எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? அப்படி என்றால் அதை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நாம் அதை பற்றி தெளிவாக விவாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற எளிய சட்ட விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஜெயசித்ரா முருகேசன். மீண்டும் மற்றொரு விழிப்புணர்வில் சந்திப்போம்.